உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுதும் கூட தேவன் நம்மை குணமாக்குகிறவர், சுகமாக்குகிறவர் என்பதை பற்றி தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். இந்த சுகமாக்குகிறதுல 2 பகுதிகள் உண்டு. முதலாவது, நம்முடைய மனம் சுகமாக வேண்டும், மனதுக்குள்ளே சமாதானம் வேண்டும். இந்த மனமானது எதையாவது இது நடக்கலை அது நடக்கலைன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால், கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகிற அந்த விசுவாசம் இருக்க வேண்டிய இடத்துல கவலை வந்து உட்கார்ந்து கொள்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தையினால் உண்டாகிற விசுவாசம் இருக்கிறதே, அந்த விசுவாசம் இருக்கிற இடத்துல கவலை வந்து உட்கார்ந்து கொள்கிறது. மனிதன் கவலைப்பட்டு கொண்டிருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லை. ஆதலால் கர்த்தருடைய சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியவில்லை. இந்த கவலை என்பது பிசாசு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதமாய், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமான ஆயுதமாய் இருக்கிறது. ஆதலால் இந்த மனதிலே பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சமாதானமும் சந்தோஷமும் தவிர கவலைகளோ அல்லது உலக ஆசையோ அல்லது உலக மக்களுக்கு பயந்து செயல்படுகிறதோ அது நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்கின்றன என்பதை நாம் அறிய வேண்டும். இயேசு ஒரு உவமையை சொன்னார். விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை வழியருகே விழுந்தது, சில விதை கற்பாறையில் விழுந்தது, சில விதை முள்ளுகளுக்குள்ளே விழுந்தது. இதையெல்லாம் எதை காட்டுகிறது? நம்முடைய இருதயம் அப்படி வழியருகே போல் இருந்தால் வேஸ்ட்டு, கற்பாறை போல் இருந்தால் வேஸ்ட்டு, உலக ஆசாபாச இன்பங்களை தேடுகிற இருதயமாக இருந்தால் அது முள்ளுள்ளது, அதுவும் வேஸ்ட்டு. அப்போ தேவனுடைய வார்த்தை வந்து நம்முடைய இருதயத்தில் வேரூன்றி முளைத்து கனி கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. அந்த கர்த்தருடைய வசனம் இருதயத்தில் விதைக்கப்படும் போது அது வேரூன்றும் போது தான் அந்த விசுவாசமாய் நமக்குள்ளே வெளிப்படுகிறது. அந்த விதை நமக்குள்ளே நம்முடைய இருதயத்தில் அது முளைக்க வேண்டும். நம்முடைய இருதயம்தான் ஒரு நல்ல நிலமாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை, அந்த வாக்குத்தத்த வசனங்களை முளைக்க பண்ண வேண்டும். முளைக்க பண்ணி அது கனி கொடுக்கிற வரையும் அந்த விதையை, அது முளைத்து வருகிற செடியை, அதை எல்லாவற்றையும் நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்கிறது. கடந்த செய்தியிலே சொல்லி கொண்டிருந்தேன், உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்று கர்த்தர் ஒரு அடிப்படை சட்டத்தை வைத்திருக்கிறார். அடிப்படை சட்டம், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. இது என்ன பண்ணிடுதுன்னு கேட்டால், நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தா நடக்குங்கிறார். ஆனால் நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம நம்பாமல் உலகத்தில் இருக்கிற சில காரியங்களை பார்த்து, அல்லது பில்லி சுனியை செஞ்சுருக்கான், அவன் ஏவி விட்டுருக்கான், அப்படியெல்லாம் சொல்லி சில காரியங்களை பார்த்து பயந்தால் விசுவாசம் வர வேண்டிய இடத்துல பயம் வருகிறது. அப்புறம் பயந்த காரியம் நேரிடுகிறது. யோபு விஷயத்தில் அப்படி தான் நடந்துருச்சு. யோபு தேவனுக்கு விரோதமாக எந்த பாவமும் செய்யலை. யோபு நீதிமான்னு சொல்லி தான் கர்த்தரே சொல்கிறாரு. ஆனால் இவன் ஏதோ சில காரியங்களை கண்டு பயந்து கொண்டிருந்தான். பார்த்தீங்களா? எது? பிசாசு அவன்கிட்ட என்னமோ பேசியிருக்கான், உன் பிள்ளை ஏதாவது பாவம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு அதை சொன்னதுனால, ஐயோ ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகள் ஏதோ அந்த அவர்களுடைய வீட்டில் விருந்து கொண்டாடுகிற போதெல்லாம் அவன் போய் கர்த்தருக்கு பலியிடுவானா, பிள்ளைய ஒரு வேளை தேவனுக்கு விரோதமாக ஏதாவது பேசியிருந்தா என்று சொல்லி கர்த்தருக்கு பலியிடுவானா. என்னவெல்லாம் பயந்தானோ அதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நேரிட்டது என்று சொல்லுகிறான். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று. அப்படியானா இவ்வளவு நீதிமானாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பிசாசு எப்படி பயத்தை விதைத்து விட்டான்? கர்த்தருடைய வசனத்தின் மேல் இருக்கிற விசுவாசம் இருக்க வேண்டிய இடத்துல அந்த பிசாசு விதைத்த
பயம் அங்கே அவனுடைய இருதயத்தில் குடிகொண்டிருந்தது. கடைசியில் அவன் பயந்த காரியம் நடந்துருச்சுன்னு பைபிள் சொல்லுகிறது. இப்போ நான் உங்களுடைய இருதயத்தை சற்று கவனிக்க சொல்லுகிறேன். உங்களுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது என்பது மிக மிக முக்கியமானது. எதன் அடிப்படையில்? உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும் அப்படின்னு ஒரு வரி. நம்ம மற்ற எல்லா விதத்திலும் இந்த யோபு மாதிரி நல்லவனாக இருக்கலாம். யோபு நல்லவன், நீதிமான். ஆனால் யோபு நல்லவன், நீதிமானாக இருந்தும் கூட இந்த பிசாசு இப்படி செய்துடுமோ என்ற பயம் வந்தது. பிள்ளைகள்லாம் செத்து போயிடுவாங்களோ, ஆடு மாடுகள்லாம் ஓட்டிகிட்டு போயிடுவாங்களோ, கடைசிக்கு எனக்கு வியாதி இப்படி கிடப்பணும், என் வீட்டாளுகளுக்கே நான் அந்நியனாக காணப்படுவனோ, இந்த மனைவியே என்னை இப்படி திட்டுவாளோ அப்படின்னு சொல்லி நண்பர்கள்லாம் இப்படி என்னை குற்றம் சொல்லுவாங்களோ. அவன் பயந்த காரியம் நேரிட்டது. பாருங்க, யோபுகிட்ட மறுபடியும் சொல்கிறேன், யோபுகிட்ட எந்த பாவமும் இல்லை. கர்த்தரே அவன் நீதிமான் என்று சொல்லுகிறார். அப்படியாக அப்படிப்பட்ட உள்ளத்தில் பிசாசு எப்படி ஒரு பயத்தை விதைத்தான்? அவன் நினைக்கிறான், நம்ம உத்தமமாக கர்த்தர் முன்னாடி நிற்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்க அப்படி நிற்பாங்களோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுடைய உள்ளத்தில் வந்து விட்டது. ஆனாலும் அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், கர்த்தாவே 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 பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அவன் பலியிடுகிறான் என்பதை பார்க்கிறீர்கள். இது ஏதோ ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு சில மாதங்கள் மட்டும் இருந்த பயம் அல்ல. இவனுடைய வாழ்க்கையில் பல வருடங்கள் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பல வருடங்களாக இந்த மாதிரி பயங்கள் யோபுடைய மனதில் இருந்தது. அது ஒரு நாளிலே அந்த பயமாக விதைக்கப்பட்ட பிசாசுடைய எண்ணங்கள் அது அப்படியே வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பிக்கும்போது அங்கே யோபுடைய மந்தைகள், ஆடுகள், ஒட்டகங்கள், மாடுகள் எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். வானத்திலிருந்து அக்கினி விழுந்து அவர்கள் பிள்ளைகள் இருந்த அந்த கட்டடத்தில் விழ அது எல்லாம் இடிந்து விழுந்து அவர்கள் எல்லாரும் செத்து போனார்கள் என்றெல்லாம் ஒரு செய்தி வருகிறது பாருங்கள். அவ்வளவு காரியங்கள் நடந்து விட்டன. கடைசியில் அவன் என்ன சொல்லிட்டான்? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, அதிகமாயும் அல்ல குறைவாயும் அல்ல. அப்படியானா இங்கே பாருங்கள், நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள நீதிமான்களாக இருக்கிறோம், பரிசுத்தவான்களாக இருக்கிறோம், தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறோம். அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எதையும் நாம் சம்பாதிக்கலை. சிலுவையில் இயேசு நமக்காக சம்பாதித்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்போடு சேர்ந்து நமக்கு சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம், நீதி, அதாவது மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தி, அங்கே நரகத்துக்கு தப்புவிக்கப்பட்ட நிலைமை, பாவத்துக்கு பிசாசுக்கு அடிமையாக இருக்கிற நிலைமை, அதெல்லாம் நீக்கப்பட்டு நாம் அவர் கொடுத்த அவருடைய சாயல் ரூபத்தில் அவரை போல ஜீவன் உள்ளவர்களா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேருந்து ஜீவனை கொடுக்கிறார். இயேசு சொன்னார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்து ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்று. அப்போ அவர் அதை கொடுத்துருக்கும்போது, இவ்வளவு இருக்கும்போது, நாம் நீதிமான் என்று அறிக்கை செய்யும்போது, நாம் பரிசுத்தவான் என்று அறிக்கை செய்யும்போது, கர்த்தருடைய மகிமை என்னை மூடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது, அப்புறமும் வேறு ஏதோ சில பயங்கள் அங்கே இருக்கிறதா? நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கவனித்து பாருங்கள். நான் என்னுடைய இருதயத்தை கவனித்து பார்த்துட்டு மற்ற எல்லாருடைய வார்த்தைகளை அவரவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு அவரவருடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று அறிந்து இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய இருதயம் உங்களை பற்றி என்ன சொல்லுகிறது? நீங்கள் இன்னும் ஏதோ தீங்கை நினைத்து பயப்படுகிறீர்களா? இப்படி நமக்கு சுகம் இருக்குமா? நம்ம எவ்வளோ நாளைக்கு சுகமாக இருப்போம், எவ்வளோ நாளைக்கு நல்லா இருப்போம், தேவையான சாப்பாடு துணிமணியெல்லாம் கிடைக்குமா, பிள்ளைங்க நல்லா படிப்பாங்களா, பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்களா, அதில் எதுவும் குழப்பம் இருக்கா, இப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நமக்குள்ளே கவலைகள். அந்த கவலைகள்லேருந்து என்ன செஞ்சிருது? தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கின்றன. எப்படி? விசுவாசத்தை தடுக்கிறது, அதனால் ஆசீர்வாதம் தடைபட்டு போகிறது. அப்படியானா நம்முடைய இருதயம் தானே, அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே இருக்குது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு?
விசுவாசித்தால் விசுவாசித்தபடி ஆகும் அப்படின்றாரு. அப்புறம் ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ அவன் நீதிமான ஆகிறதுக்கு அவன் என்ன செஞ்சானா? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தானா, கர்த்தர் சொல்கிறத நம்புனானா, அவ்வளவுதான். அதை வச்சு ஆபிரகாமை நீதிமான் அப்படி சொல்லிட்டாரு. நமக்கு அதுதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய முன்னாடி வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் தேவனுடைய குமாரன், என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன், அவ்வளவுதாங்க. அதை நீங்கள் நம்பின உடனே உங்களுக்குள்ளே ரட்சிப்பு வந்து விடுகிறது. நீங்கள் விசுவாசித்தீர்கள், ரட்சிப்பு வந்து விட்டது. அதுபோல் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் 1 2 அல்ல, நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த வாக்குத்தத்தங்களை நம்பினால் அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறது, உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறது, எப்பொழுதும் நான் உன்னை கைவிடுகிறதில்லை என்று சொல்லுகிறது, அது உன்னுடைய வியாதியை நீக்குவேன் என்று சொல்லுகிறது, உனக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறது, குடும்பத்திலே சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறது, உன்னுடைய இருதயத்திலே சமாதானம் தருவேன் என்று சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்லுகிறது, கணவன் மனைவி உறவு குடும்ப ஆசீர்வாதம் தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று அப்படி சொல்லுகிறார். சமுதாயத்திலே அவர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். பூமியில் சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லுகிறார். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லுகிறார். உன்னுடைய கூடையும் மாப்பிசையும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிரும் என்று சொல்லுகிறார். உடைய சத்துருக்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடிப்போவார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உன் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறபடியால் உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறார். வானத்தின் பலகணிகளை திறக்கிறாராம், அதனால் நீ உயர்வாயாம், நீ கடன் வாங்குவதில்லையா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயாம். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று கண்டு பூமியின் ஜனங்கள் உனக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் அவருடைய வார்த்தை நமக்காக, இவையெல்லாம் நமக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள். நீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இதெல்லாம் அவருடைய வாக்குத்தத்தங்கள். அது சொல்லுகிறார், உன்னுடைய நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் வாயை நன்மையினால் நிரப்புவார். நன்மைனா நல்ல வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள். நன்மையால் நிரப்புவார். உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நம்புவதற்கு ஈஸின்னு நினைக்கலாம், ஆனால் நம்முடைய மனம் அவ்வளோ குயிக்காக அதை நம்பிருச்சா? அதாவது நம்முடைய வாயால் அறிக்கை செய்வோம், நம்முடைய மனதில் நம்ம படித்து புரிந்து கொண்டதில் பிரசங்கத்தை கேட்டதில் ஆமாம் கரெக்டுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய இருதயம் இப்போவே நமக்கு சுகம் உண்டாயிருச்சு, என்னை சுகமாக்குவதே கர்த்தருடைய சித்தம், இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ளே பாய்ந்து வருகிறது, என்னை சுகமாக்குகிறது என்று விசுவாசித்தால் அப்பொழுதே சுகமாகிறது. நான் தான் சொல்லுவேனே, இந்த விசுவாசத்தில் சில படிகள் இருக்குது. ஒரு மனுஷன் வந்து ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்க வேலைக்காரன் சுகமாகவேன்னு சொன்னான். அவன் ஒரு வார்த்தையை கேட்டு வார்த்தையிலால் சுகத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் எவீரு ஜெப ஆலய தலைவன், இவன் வந்து பிள்ளை மரிக்கிற தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மேல் உம்முடைய கையை வைத்தால் பிழைப்பாள் அப்படிங்கிறான். அப்போ இயேசு வரணும், கையை வைக்கணும், அப்போ தான் பிழைப்பான்னு இவன் நம்புகிறான். அப்போ விசுவாசம் அடுத்த படியில் இருக்கிறது. சிலருக்கு கண்ணில் சேத்தை பூசி அப்புறமேல் போய் எங்கேயாவது கழுவுன்னு சொல்லணும், அப்போ தான் அவங்களுக்கு அந்த விசுவாசமே வருது. அது கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று. ஆக நம்முடைய விசுவாசம் நமக்கு உண்டாகிறது, அது காரியங்களை உண்டாக்குறது. நம்மளை கேட்டால் சொல்லுவாங்க, எங்கே போகிற? சும்மா தான் அங்கே போகிறேன்னு. சும்மானா அது சும்மாவாக போய் விடுகிறது.
நான் பரலோகத்துக்கு போகிற வழியில் சில காரியங்களை செய்கிறேன், அதுக்காக செய்ய போகிறேன் அப்படி சொல்கிறான். அது வேறு. நான் சும்மா அங்கே போயிட்டு வரேன், சும்மா தான் அங்கிட்டு போயிட்டு வந்தேங்க அப்படின்வான். அப்போ என்ன சும்மா? இட்ஸ் எ வேஸ்ட்டு. எல்லாவற்றையும் நிதானித்து பார்த்து சரியாய் பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தின்படி நம்ம பேசிடுறோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசி விடுகிறது. அந்த வாய் பேசிடுச்சுன்னா அது மாதிரி நடக்கும் என்று சொல்லுகிறார். தேவன் பேசினார், நடந்தது. இன்றைக்கு நீங்கள் அவருடைய சாயல் ரூபத்திலே கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, புது ஜீவன், புது சிருஷ்டியாக இன்றைக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் நடக்கிறது. நம்ம நினச்சிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் பேசினா அதுபடி நடக்குதுன்னு. ஆமாம், அது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் பிசாசு கொடுக்குற பயங்களையும் அவிசுவாசத்தையும் பேசினா அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. ஆக கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தா அது நடக்கும், பிசாசுடைய வார்த்தையை விசுவாசித்தா அது நடக்கும். ஆனால் விசுவாசிக்கிறது யார்? விசுவாசிக்கிறது நம்முடைய இருதயம் தானே. நம்முடைய இருதயம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்க உனக்கு உதவி செய்கிறேன், விசுவாசிக்க உனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னாரா? ஹலோ, விசுவாசிக்க உதவி செய்கிறேன்னு சொல்லலை. ஒரு இடத்துல சீஷர்கள் கேட்குறாங்க, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு சீஷர்கள் கேட்டாங்க. அவர் என்ன பதில் சொன்னார்? கொஞ்சம் ஒரு 10 கிலோ விசுவாசம் அள்ளி கொடுத்தாரா? இல்லை. அவர் என்ன சொல்லிட்டாரு? கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்தால். விசுவாசம்னா என்னங்க? கர்த்தருடைய வார்த்தையை நம்புறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா நடந்துருங்கிறாரு. அந்த விசுவாசங்கிறது பைபிள் வார்த்தை. ஆனால் பொதுவாக சொல்லப்போனால் நம்பிக்கைகள், நம்முடைய நம்பிக்கைகள் படி நமக்கு ஆகிறது. அவங்க எங்களுக்கு விசுவாசம், கர்த்தருடைய வசனத்து மேலே எங்களுக்கு விசுவாசம் நம்பிக்கை குறையாக இருக்குது. நீர் எப்படி அற்புதம் செய்கிறீரோ அதுபோல் செய்கிறது எங்களுக்கு அவ்வளோ பலன் தைரியம் விசுவாசம் இல்லை. எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்னு சீஷர்கள் கேட்டபோது அவர் விசுவாசம் ஒன்றும் அள்ளி கொடுக்கல. இந்தாப்பா நீங்கள் கேட்டீங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும். அந்த வசனம் அதுக்கு இல்லை. விசுவாசத்தை கேட்டு ஜெபிக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தான் விசுவாசத்தை உண்டாக்கணும். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அவர் சொல்லிட்டாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் கூட இந்த மரத்தை பிடுங்கி நீ தண்ணீரில் நட்டுண்டு போ என்று சொல்ல அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். எங்கள் மரத்தில் இந்த நிலத்திலேருந்து பிடுங்கிறது ஈஸியாக, அல்லது பிடுங்கிட்டாலும் தண்ணியில் நட்டு வைக்கிறது ஈஸியாக? ரெண்டும் கஷ்டங்க. ஆனால் அவர் சொல்லுகிறார், கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் இந்த மரத்தை பார்த்து பேந்துமோன்னு சொல்லுவேன், அது போயிரும்னு. எவனாயில் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படி சொன்னால் போயிரும்னு சொல்கிறாரு. என்ன? சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். அப்போ இந்த இருதயம், நம்ம இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்குதா அல்லது பிசாசு சொல்கிற பயங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதா? இதை நீங்கள் சற்று யோசித்து தான் பார்க்கணும். அதாவது எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணியும் சுகமாகாதவங்க இருக்கீங்களா இல்லையா? எத்தனையோ தடவை வாக்குத்தத்த வசனங்களை அறிக்கை பண்ணியும் சுகமாகாத, நீங்கள் ஜெபித்த காரியங்கள் நடக்காத காரியங்கள் இருக்கா இல்லையா? அதை என்னன்னு கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். நம்ம இருதயத்தில் அப்படி அந்த ஆசீர்வாதம் வந்துடும்னு நம்ம இருதயம் விசுவாசிக்கலை. அதனால் அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. நம்ம நாளைக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துட்டா சரி, 3 மாதத்தில் ஆசீர்வாதம் வந்துட்டா சரி, 1 வருஷத்துலையாவது அந்த ஆசீர்வாதம் வந்துட்டா நல்லா இருக்கும்ல. நம்ம அப்படி நாள் டைம் கொடுக்கறது பெரிய தப்பு. நம்ம கொஞ்சம் நாள் கழித்து சுகமாகுதுன்னா அப்போ எவ்வளவு நாள் கழித்து? அது சொல்லுவாங்கள்ல, நாளைக்கு தர்றேன்னா நாளைக்கு தர்றேன், அப்புறம் அடுத்த நாள் நாளைக்கு தர்றேன். இந்த நாளைக்குங்கிறதுக்கு முடிவே இல்லை பார்த்தீங்களா? அதுபோல் நம்ம நாளை தள்ளி போட்டு கொஞ்சம் நாள் கழித்து சுகமாகும் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நடக்காதுங்க. அது பிசாசு கொண்டு வருகிற ஒரு வஞ்சகம்ங்க. நம்முடைய இருதயத்தை சரி இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கர்த்தர் சுகமாக்குவார், அப்போ நாளைக்கு சுகமாக்குவார், இன்றைக்கி ஆக்க மாட்டார். அப்போ இன்றைக்கி அவருக்கு பலன் இல்லையா அல்லது நமக்கு விசுவாசம் இல்லையா? நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுங்கிறாரு. அப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்சுருக்கிறாரு. நம்ம விசுவாசம் அது நடக்கும்ங்கிறாரு. அப்போ இங்கே என்ன நடக்கிறது? நம்ம நாளைக்குன்னு தள்ளி போடுகிறதுனாலே அது பெரிய ஆபத்தாகி முடிகிறது.
நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு பல வருஷங்கள், ஏன் வாழ்க்கையே போகிறது. இந்த சகரியா எலிசபெத் பற்றி நாங்கள் இப்போ தான் பேசினோம். சகரியா காலமெல்லாம் ஜெபம் பண்ணி இருந்திருப்பான். ஆபிரகாம் அவன் சரீரம் செத்து போன, சாராளுடைய சரீரம் செத்து போனாலும் கூட அதுக்கப்புறமும் என்னமோ பண்ணி விசுவாசிச்சிட்டான். ஆனால் அந்த சகரியாவும் எலிசபெத்தும் ஜெபம் பண்ணி பார்த்துருக்காங்க, அதுக்கு மேலே முடியலைன்னு விட்டுட்டாங்க. வயசாகி போச்சு. வயசாகி போன ஒரு பாடு இன்னுமே பிள்ளையை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆசையும் இல்லை, அதை பெற்றுக்கொண்டால் அதை வளர்க்கறதுக்கூடிய பலனும் இல்லை. சரி, ஏதோ ஆண்டவருக்கு சித்தம்னு விட்டுவிட்டு அது சகரியா கர்த்தருடைய ஊழியத்தை அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவனுடைய விருப்பங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கர்த்தருக்கு ஊழியம் செய்யலான்னு சொல்லி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போதைக்கு தேவதூதன் சொல்கிறான், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இவனுக்கு விசுவாசமே சரீரம் எனக்கா அப்படின்னு அது எப்படின்னு அவன் கேட்க, நீ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கலைன்னு சொல்லி அது வரைக்கும் உன் வாய் நீ ஊமையாருன்னு சொல்லிவிட்டு அவன் போக, கடைசிக்கு பிள்ளை பிறக்க, பிள்ளைக்கு அவங்க சுற்றி இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க தகப்பனுடைய பேரின்படியே சகரியான்னு பேரிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க, அந்த நேரத்தில் இவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி கொண்டு வான்னு சொல்லி அதில் யோவான் அப்படின்னு எழுத, யோவான்னு எழுதின போது அவனுடைய வாய் கட்டுகள் அவிழ்ந்தது, அவன் பேசத் தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் பயந்தார்கள். ஆக இது எப்படி அந்த சகரியா அந்த எலிசபெத் விஷயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் அவங்க விரும்பின காலத்தில் அந்த சுகத்தை அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியலை, ஏன் அவங்க விசுவாசித்தாங்க, ஆனால் அந்த விசுவாசம் பூரணத்துக்குள்ளே வரலை. விசுவாசித்தார்கள், ஆனாலும் விசுவாசம் பூரணமாக வரல. ஆபிரகாம் 75 வயதான போது கர்த்தர் அவனை அழைத்தார். உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், உன்னுடைய குமாரனுக்கும் உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தெல்லாம் கொடுப்பேன், அதில் நீ நடந்து தெரிகிற எல்லையெல்லாம் உன்னோட குமாரனுக்கு சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் 75 வயதான போது அழைக்கப்பட்ட அவன் 100 வயதான போது தான் பிள்ளையை பெற்றுக்கொண்டான். அத்தனை 25 வருஷமாக கர்த்தரை விசுவாசிக்க தான் செஞ்சான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அதுதான் ரட்சிப்பு அவனுக்கு. ஆனால் பிள்ளை பெற்றுக்கொள்கிறதுக்கு அந்த விசுவாசம் இன்னும் பூரணமாகலை. பிள்ளையை கொடுப்பீங்க. இடையில 2 தடவை கேட்குறான். இந்த எலியேசர் தான் இந்த வீட்டுக்கு விசாரணைக்காரனாக இருக்கான், அவன் தான் கடைசிக்கு சொத்தெல்லாம் வச்சுக்கிடுவானோ அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தர்கிட்ட கேட்குறான். அப்படி இல்லை, உன்னுடைய கற்ப பிறப்பானவனே, சாராளுக்கு பிறக்கிற மகனே உனக்கு பிள்ளையாக இருப்பான், அவன் தான் உன்னுடைய சந்ததியாக இருப்பான் அப்படிலாம் அவன் சொல்லிட்டாரு. அதனால தான் ஒரு சந்ததியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று பின்னாடியெல்லாம் வருது. அப்படியானா அந்த ஆபிரகாம் பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே ஏதோ பூம்பா அப்படியெல்லாம் கர்த்தர் சொல்லி பிள்ளையை வர வைக்கலை. அவன் விசுவாசிக்கணும், அந்த விசுவாசம் பூரணமாகணும், அப்போ தான் பிள்ளை வரும்னு. அதான் அவருடைய சட்டம், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும் அப்படின்னு. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பிள்ளை வேணும். கர்த்தருக்கே ஆபிரகாமுக்கு குமாரன் இருந்தால் தான் குமாரன் ஆபிரகாம் குமாரனை எனக்கு கொடுப்பேன், அப்போ நான் என்னுடைய குமாரனை அவனுக்கு கொடுக்கலாம், மனுஷரை ரட்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கணக்கு போட்டால், இப்போ ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, பிசாசு ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதபடி கற்பத்தை அடைத்திருக்கிறான். அப்போ என்ன செய்கிறது, வயசு ஆகிப்போச்சு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அப்படியே காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை காதில் ஒலித்து கொண்டு இருக்கிறது, நான் சொன்ன காரியம் நிறைவேறும் என்று. அப்புறமேலு பிள்ளையை பெறுகிறதுக்கு வயதெல்லாம் போன ஒரு பாடு, பலனெல்லாம் போன ஒரு பாடு விசுவாசானா, ஸ்தோத்திர ஆண்டவர் இப்படி செய்கிறீர்னு சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவர் பாடி துதித்து ஆராதித்து அப்படியாய் கர்த்தரை மகிமைப்படுத்தினானா, ஈசாக்கு வந்துட்டானா.
ஆக இந்த விசுவாசத்தின் பூரணம், இப்போ நம்முடைய இருதயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், ஆபிரகாமை பற்றி பேசலை, ஆபிரகாமை பற்றி பேசிக்கிட்டு யோபுவை பற்றி பேசிக்கிட்டு அது மூலமாக நம்முடைய இருதயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்முடைய இருதயம் ஏன் இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, என்ன தடை இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு நேரம். என்ன தடையாக இருக்கிறது? ஏதாவது பாவம் இருக்கிறதா? அது தூக்கி வெளியே எறிஞ்சிடலாம். அது ஒன்றும் நமக்கு ஒரு பொருட்டல்ல. எந்த பாவமும் நமக்கு பொருட்டல்ல, எந்த பிசாசும் நமக்கு பொருட்டல்ல, எந்த மனுஷனும் நமக்கு பொருட்டல்ல. கர்த்தர் ஒருவரை நமக்கு காரியம் செய்கிறார், கர்த்தர் ஒருவரை நமக்கு போதும். இயேசு பாட்டெல்லாம் பாடுவோம். ஆக இந்த மற்ற லக்கேஜ், மற்ற அவிசுவாச எண்ணங்கள் இருதயத்தில் கிடக்கு பாருங்க, அவிசுவாச எண்ணங்களை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறோமே, அதுவே ஒரு பெரிய பாரமா, அதுவே நம்மை களைக்க பண்ணுகிறதா இருக்கிறது. ஆதலால் இந்த அவிசுவாச பாரத்தை, அவிசுவாச எண்ணங்களை, நமக்கு சமாதானத்தை கெடுக்கிற எண்ணங்களை, நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற எண்ணங்களை, அந்த பிசாசுடைய எண்ணங்களை அவைகளை வெளியே எறிந்து விட்டு, பிசாசே நீ சொல்கிற எதையும் நான் ஏற்றுக்கிற மாட்டேன், கர்த்தரினோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு நன்மை செய்வார், நான் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக எனக்கு கிரியை செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி, அப்பாலே போ சாத்தானே, நீயும் உன்னுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு ஓடு, நான் உன் வார்த்தைகளை அங்கீகரிக்கவில்லை என்று நாம் சொல்ல வேண்டும். இயேசு சொன்னார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லை மட்டும் இல்லை, இன்னுமே அவன் பேச போகிற எந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படி சொல்லிட்டு தான் சிலுவைக்கு போகிறாரு. சிலுவையிலே அவர் ஜீவன் கொடுக்கும் வரைக்கும் பிசாசு போராடுறான். நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேளு, இறங்கி வா எல்லாம் சொல்கிறான். ஆனால் அவர் அமைதியாக கட்டுவிடாமல் அப்படியே நின்று அவ்வளோ வேதனை தாங்கிக்கிட்டு, பத்தாவதுக்கு அந்த நேரத்தில் 2 பேர் ரட்சித்துக்கிட்டு, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும், இவர்களுக்கு மன்னியும்னு கேட்டுக்கிட்டு, அப்படி அவர் அவ்வளோ கருத்தாக கரெக்டாக ஒரு வார்த்தையை கூட எக்ஸ்ட்ரா விடாமல் கரெக்டாக பேசினாரே. ஏன்? தவறி பேசியிருந்தால் ஏதாவது தப்பாக நடந்துடும். இன்றைக்கு நாம் நிறைய பெரிய நெருக்கங்களில் பாடுகளில் இருக்கிறோம்னு சொல்லலாம். நீங்கள் சிலுவையில் ஏற்றப்பட்டதாக கூட நீங்கள் நினைக்கலாம். இயேசுவானவர் எப்படி கரெக்டாக நின்னார், அதுபோல் நாமும் கரெக்டாக நின்று அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னாரோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஒன்றும் குறையாது, ஒரு காரியம் கூட குறையாது. எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறும். ஆதலால் அந்த வார்த்தைகளை நம்புங்கள், நம்புங்கள், நம்புங்கள். ஒரு இடத்துல சொல்லிடுறாரு, விசுவாசம் இல்லாதிருந்தால் தேவனுக்கு பிரியமாகிறாதுன்னு. நம்ம விசுவாசிக்கலைன்னா கர்த்தருக்கு அது பிரியம் இல்லையா? நமக்கு இந்த ஆசீர்வாதம் தர்றாரு, அந்த ஆசீர்வாதம் தர்றாரு, எது கொடுத்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறேன்னு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறேன்னு, அதுக்கு தடை இல்லைன்னு, என் இருதயத்தை சரி பண்ணுறேன்னு, இருதயமே கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்பு, அதை மட்டும் ஏற்றுக்க, மற்ற பிசாசோடைய உலகத்தோடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதே என்று அதுக்கு கட்டளையிட வேண்டிய தருணமும் நமக்கு வருகிறது. இந்த இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுன்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? இந்த இருதயம் ஏட்டிக்கு போட்டியாக பேசும். எப்படி பேசுது? பிசாசு அந்தந்த ஐடியா கொடுப்பேன், அந்த ஐடியாவெல்லாம் நம்முடைய மனசுக்குள்ளே வரும். அதெல்லாம் சரி போல் தெரியும், அதுதான் நல்லது போல் தெரியும். ஆனால் அந்த சரி போல் தெரிகிற, நல்லது போல் தெரிகிற அந்த பொல்லாத பிசாசோடைய எண்ணங்களை விளக்குகிறேன். என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு சொந்தம், நான் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களாலே நான் சுகமாகிறேன், இயேசுவின் நாமத்தால் சுகமாகிறேன், என்னுடைய சுகத்துக்கான கிரயத்தை இயேசு செலுத்தி இருக்கிறார் என்று நீங்கள் அறிக்கையிட்டு உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்குள், வசனத்துக்குள் உறுதிப்படுத்துங்கள். அந்த காரியம் நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் அவர் மாறாதவர், கர்த்தர் மாறாதவர், தன்னுடைய வார்த்தையின்படி செய்து முடிக்கிறவர். அவர் உங்களுடைய பட்சமாக இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகினதில்லை, உங்களை கைவிட்டதில்லை. ஆனால் கைவிட்டது போல தோற்றங்கள், நினைவுகள் உங்களுக்குள்ளே வருகிறதா? இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை கூட வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஆதலால் அதை நம்புவோமாக, அதை நம்புவோமாக. இருதயத்தை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை இதை ஏற்றுக்க, இதனை நம்பு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நம்முடைய இருதயத்தை போதித்து நடத்துவோமாக. நம்முடைய இருதயத்துக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்போமாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ அதை உங்களை கொண்டு நிறைவேற்றுவார். ஓகே, காட் பிளஸ் யூ.